ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சுங்க 1 ஸ்பூன், பின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகு. நல்லா நைஸா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், வரமிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 5 6 ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன பெருங்காயம், பின்ன கருவேப்பிலை. இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இப்போ இந்த தயிரை நல்லா கடைஞ்சி நம்ம ஏது பாத்திரத்தில் குக் பண்ணுறோமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை காலில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி மாதிரி தான் இருக்கணும் மோர் குழம்பு, கட்டியாக இருக்கக்கூடாது. அது வேகந்தோறும் கட்டியாகும். பருப்பு போட்ட காரணம். பின்ன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் திறந்து பார்த்து இடையில கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலாம் போட்டு தாளித்து அது மேலே ஊற்றிடுங்க. நம்மள்ட்ட ஈஸியான சூப்பரான மோர் குழம்பு ரெடி.